கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பாதாம் ஃப்ளேவரில் டீ கேக் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுவுமே வீட்டில் ஈஸியாக சூப்பராக பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்துட்டு 5 முட்டை எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை எடுத்து இந்த மாதிரி சுகர் 150 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோடு வந்துட்டு 130 கிராம் மைதா, 20 கிராம் பாதாம் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் மில்க் எசன்ஸ் இதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த கலரில் வந்துடும். ஃபைனலாக பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வந்து பேக்கிங் டின்னில் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும். அப்போ தான் நமக்கு வந்து கேக் டெக்ஸ்சர் கரெக்டாக ப்ளஃபியாக வரும். இப்போ வந்து நான் 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். உண்மையாக ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்திருந்தது. எனக்கு வந்து 1/4 கிலோ வந்து ஐஸ் கேக் கிட்டிருந்தாங்க. அதுக்கு பண்ணிவிட்டு மீதி வந்து பசங்க சாப்பிட்றதுக்காக கூடவே சேர்த்து செஞ்சுருந்தேன். எப்போவுமே கூடவே சேர்த்து செஞ்சால் கிட்ஸ் நம்ம வீட்டில் இருக்க கிட்ஸும் சாப்பிட்டுக்கிடுவாங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக பாதாம் ஃப்ளேவரில் நம்மளும் கேக் பண்ணியாச்சு. டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குது. கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்குது. கடையில் எனக்கு தெரியல, கடையில் விட வீட்டிலே செஞ்சு கொடுங்க. அப்போ தான் பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தின்னு நான் சொல்லுவேன். மேக்ஸிமம் எதுவாக இருந்தாலும் ஹோட்டலில் சாப்பிட்றத கூட தவிர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு வீட்டில் சாப்பிட முடியுமோ அந்தளவுக்கு வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுக்கிடலாம். இது வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சனால நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம அப்படியே கொடுத்துக்கிடலாம். உண்மையாகவே சூப்பராக நல்லா ஒரு மாய்ஸ்சராக வந்திருந்தது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக நான் சொன்ன மெஷர்மெண்ட் படி செஞ்சு பாருங்கள். ஃபைனலாக வந்து நான் அவங்க ஆர்டர் கேட்டிருந்தாங்களே, மேலே அந்த லேயர்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் ஹார்டாக இருக்காது. இதுக்கு வந்து நான் வந்து மில்க்கு விட பாதாம் பவுடர், பாதாம் கிரேட்டட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருந்தேன். அந்த மில்க்கு தான் நான் இப்போ வந்து இதில் இந்த கேக் மேலே ஐஸ் கேக்குக்கு நான் ரெடி பண்ணுறேன். உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்துட்டு நம்ம ரொம்ப அதிகமாக ஊற்றினா திகட்டிடும். லைட்டாக தான் நம்ம ஆட் பண்ணணும். நான் வந்து ஒரு 2 கிலோ செய்கிறதுக்காக நான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு ஐஸ் கேக்குக்கு நான் ஐஸ் க்ரீம்லாம் செட் பண்ணி வச்சுட்டேன் பைப்பிங் பேக்கில். இதை நம்ம எப்படியும் ஒரு 1 hour நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக வரும். இந்த மாதிரி நம்ம க்ரீம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்ததை வந்து நம்ம இப்போ டிசைனிங்க்கு போட்டுக்கலாம். உண்மையாகவே வந்துட்டு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அந்த கேக்கோடு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஹோம் பேக்கராக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிறைய ட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், நமக்கு தேவையான ஷேப்ஸில் போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் அப்படியே வந்துட்டு ஸ்பூனால் இப்படி ஃப்ளாட் பண்ணி விட்டாலும் நல்லாயிருக்கும். ஃபைனலாக நம்ம கிரேட்டட் பாதாம் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து செல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து ஆஃப்டர்நூன் டைமில் தான் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த இப்போ சம்மருக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நான் 1/4 கிலோ கேட்டிருந்தாங்க. நான் 370 கிராம் கொடுத்துருக்கேன். உண்மையாகவே சூப்பராக இருக்குன்னு ரிவ்யூவும் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் ரோஸ் மில்க் டீ கேக்கில் எப்படி நான் ஐஸ்கிரீம் கேக் பண்ணுறதுன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.